உனக்கு இந்த கேஸ் இப்போ எப்படி போகுதுன்னா அடுத்த டார்கெட் நம்ம தான், அந்த மாதிரி தான் இருக்கு இப்போ. அதனால தான் இந்த ஒரு வீடியோ ஒரு பதிவு போட்டு வச்சிருவோம் என்ன நடக்குது அப்படின்னு. இப்போ ஃபியூச்சரில் ஏதாவது ஒன்றுன்னா இப்போ இந்த பதிவு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி எங்கள் அப்பா காய்ச்சோ அந்த மாதிரி இந்த இது வந்துட்டு இப்போ ஸ்டேட் லெவலில் போனது அப்போ நேஷனல் லெவலில் போகலாம். இப்போ எதுக்கு சொல்கிறேன்னா, இன்னைக்கு ஒருத்தர் வந்தார் ஹெல்மெட் போட்டுட்டு வீடு நான் இருக்க போகும்போது வீடியோ எடுத்துகிட்டே இருந்தார். அப்போ நான் வெளியே போகிறேன், டக்குன்னு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டாரு, யாருன்னு தெரியல. இன்னொன்று சாவுக்கு பயப்படுறதெல்லாம் ஒன்றும், சாவுக்கு பயந்தெல்லாம் ஒன்றும் இல்லை. சாவுக்கு அப்புறமா வரப்போகிற பொறுப்பு நினச்சி தான் ரொம்ப பயந்துருந்தோம். நானும் சரி, எங்கள் அப்பாவும் சரி. நம்ம நிறைய பேசுவோம், அதை பற்றிலாம் பேசுவோம். இது எப்படி என்ன வேணால் நடக்கலாம். அப்போல்லாம் சாவுக்கு எப்பவுமே பயந்ததே இல்லை. அது ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் வேதனை தான். ஆனால் அதுக்கப்புறமா இருக்கிற பொறுப்பு, எதுக்காக நாங்கள் இந்த இடத்துக்கு வந்தோம், எங்களோட ஒரு குறிக்கோள், அந்த ஒரு கவலையாக தான் இருக்குது. எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்போ இந்த 4வது எஃப்ஐஆர் போட்டு 4 நாள் ஆயிடுச்சு. இந்த 4 நாள் போட்டு எஃப்ஐஆர் 4வது குற்றவாளியா இன்னும் பிடிக்க முடியல. இத்தனைக்கும் அந்த பொம்பளை வந்துட்டு நம்ம திருநெல்வேலி ஹைகோர்ட்ல வேலை செஞ்ச பொம்பளை, புருஷனை பிடிச்சிட்டாங்க, பொண்டாட்டியை பிடிக்க முடியல. புருஷனை சுட்டு பிடிச்சிருக்கன்றாங்க, பொண்டாட்டியை பிடிக்க முடியல. அப்போ வெளியே இருந்தா என்ன பண்ணுவா, பெயிலுக்கு மூவ் பண்ணி அந்த கேஸை டைல்யூட் பண்றதுக்கு அந்த சாட்சியெல்லாம் கெடுத்துக்கிட்டு தானே இருப்பான். அது எப்போ பிடிக்க போறீங்க? இன்னைக்கு நாளைக்குன்றீங்க. மர்டர் 2 பேர் சரண்டர் ஆயிட்டுறாங்க. அந்த டிமாண்ட் வச்சதுனால ரொம்ப அப்பதான் பாடி வாங்கினால அந்த 3வது ஆளை பிடிச்சிங்க. அந்த மெயின் அக்யூஸ்